பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரது வாகனத்தில் நல்ல பாம்பு ஒன்று இருந்துள்ளது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் தீயணைப்புத் துறையினர் 5 மணி நேரம் போராடி பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலே கோரையாறு பகுதியில் பணத்தை பெற்றுக்கொண்டு கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து வருவதாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் டாக்டர் கலைச்செல்விக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் டாக்டர் கலைச்செல்வி மற்றும் நாமகிரிப்பேட்டை போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது வீட்டில் வைத்து போர்ட்டபிள் அல்ட்ரா ஸ்கேன் மூலம் கருவில் உள்ள பாலினத்தை கண்டறிந்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சோதனையில் ஈடுபட்ட 2 பெண்களை அதிகாரிகள் கைது செய்தனர். தாம்பரம் அண்ணா நகர் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் அமைந்துள்ள இந்திய சுவிசேஷ திருச்சபை கட்டிடம் சட்டத்துக்கு புறம்பாக அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாக கூறி 2023ஆம் ஆண்டு விஜயா என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கட்டிடத்தை உடனடியாக இடிக்க உத்தரவிட்டது. இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தனர். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் JCB இயந்திரத்துடன் திருச்சபையை இடிக்கும் பணியில் ஈடுபட முயன்றனர். அப்போது திருச்சபை உறுப்பினர்கள், அப்பகுதி மக்கள் மற்றும் அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள் ஒன்று கூடி திருச்சபையை இடிக்கக்கூடாது என்று கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் டிட்வா புயல் காரணமாக பெய்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 10வது வார்டு பொதுமக்களுக்கு வார்டு கவுன்சிலர் வேலா கதிரவன் மற்றும் திமுக மாவட்ட துணை செயலாளர் கதிரவன் ஆகியோர் சிற்றுண்டி மற்றும் உணவுகளை வழங்கினர். மேலும் தேரடி தெருவில் உள்ள பொதுமக்களுக்கு திமுக நிர்வாகிகள் மதிய உணவுகளை வழங்கினர். டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு நாள் நாடெங்கும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நினைவு நாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக அலுவலகத்தில் அமைச்சர் மெய்யநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர் மெய்யநாதன், திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், MLA மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட பழைய பேருந்து நிலைய அருகாமையில் உள்ள அம்பேத்கரின் 69ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு கட்சியின் சார்பாக அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சிகள் பல்வேறு கட்சியின் சார்பாக மாலை அணிவித்தனர். இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் KK செல்லப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்தனர். அதன் பின்னர் மதிமுக மாவட்ட செயலாளர் SK களியமூர்த்தி, பொருளாளர் ஆதிமூலம், வழக்கறிஞர் சிற்றரசு, மதிமுக கழக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொள்ளாச்சி அருகே உள்ள மணக்கடவு வானவராயர் வேளாண் கல்லூரியில் நிலையான மேல்தன்மை கொண்ட விவசாயத்திற்கான தேசிய அளவிலான கருத்தரங்கம் தொடங்கியது. இந்த கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்த முன்னணி வேளாண் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், தொழில்துறை நிபுணர்கள் கலந்து கொண்டனர். 13 முன்னணி ஆய்வு உரைகள், 212 ஆராய்ச்சி கட்டுரைகள் வழங்கப்பட்டு வேளாண் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றத்திற்கு தகுந்த வேளாண் மேலாண்மை, துல்லியல் மேலாண்மை, உயிரியல் பாதுகாப்பு முறைகள், கொள்கை வடிவமைப்பு, நவீன நுண்ணுயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சிகள் முன்வைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கானைக்காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த சுந்தரமூர்த்தி மாலை சாலையில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். திருக்கோவிலூர் விழுப்புரம் சாலை ஆயந்தூர் பகுதியில் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சென்றபோது தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்த சென்ற நிலையில் திடீரென இருசக்கர வாகனத்திலிருந்து மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. உடனடியாக அவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு, ஆனால் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் கானை போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் ஆசிரியர் இல்லத்தில் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சேகர், மாநில பொருளாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள்
கோட்டீஸ்வரன், சத்யகுமார் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். இப்பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து மாநில பொதுச் செயலாளர் சேகர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். 2010க்கு முன்னர் ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு தகுதி தேர்வு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறினார். இதில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தபடி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். 2010 முன்பாக பணியில் சேர்ந்த அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் உச்சநீதிமன்றத்தில் டெட் தேர்வு தேவை என்ற நிலை இருக்கும்போது அதை தவிர்க்கின்ற விதத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சீராய்வு மனு தமிழகத்தின் சார்பாக அளித்திருக்கிறார்கள். அதனை சீராய்வு மனை தீவிரப்படுத்தி டெட் தேர்வு பதவி உயர்வுக்கும் பணிபுரிவதற்கும் டெட் தேர்வு தேவையில்லை என்ற ஒரு நிலையினை உருவாக்க வேண்டும்.